ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம் பேசுகிறேன். நம்மளில் ஒரு சிலர் என்னடா மகாபலிபுரம்னு நம்ம எல்லாம் ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் பஸ்ஸில் பார்த்தா மாமல்லபுரம்னு இருக்கு. ரெண்டுமே ஒரே ஊரா இல்லை வேற வேற ஊரா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். அதுக்கடுத்து அந்த ஊர் அந்த மகாபலிபுரத்துக்கு போயிட்டு அந்த சிற்பங்களை பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியோடு நம்ம எத்தனை பேர் மெய் மறந்து போயிருப்போம். அதை கட்டிய மாமல்லன் நரசிம்மவர்மனை பற்றி நம்மள அவருடைய ஹிஸ்ட்ரி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அது எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட்டா ஸ்வீட்டா இந்த 2 நிமிஷம் வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னோட பயணிகள். நம்ம எல்லாருமே நரசிம்மவர்ம பல்லவன் வந்து வாதாபியை ஜெயிச்சாரு அது மட்டும் தான் நினைச்சிருப்போம். ஆனா அவர் வாதாபியும் கூடவே சேர்ந்து இலங்கையும் வந்து ஜெயிச்சிருக்காருங்க. இதை வந்து காசாக்குடி பட்டைன்றது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாம இந்த செயலை வந்து தசரத அரசரான ராமனோடு வந்து ஒப்பிட்டு பார்க்கப்படுது. இலங்கையை ஜெயிச்ச செயலை இலங்கையை சேர்ந்த மனோவர்மனா என்ற அரசன் வந்து பகைவர்களால் தன் அரசு இழந்து காஞ்சியில வந்து நரசிம்மவர்மனிடம் வந்து தஞ்சம் புகுதுதான் வந்து இலங்கையோட பண்டைய வரலாற்று ஏடான மகாவம்சத்து மூலமா நமக்கு வந்து தெரிய வருது. இவர் நரசிம்மவர்மன் என்ன செய்யறாருன்னா, சாளுக்கியர் மீது வந்து படையெடுக்கும் போது வந்து இந்த இலங்கை அரசர் வந்து நரசிம்மவர்மனுக்கு வந்து உதவி புரிஞ்சதுனால அதுக்கு கைமாறா நம்ம வந்து உதவி புரியணும்னு சொல்லிட்டு இலங்கையை மீட்க மனோவர்மனாவுக்கு வந்து ஒரு படையை அனுப்புறாரு. அந்த படையோட போன மனோவர்மனா வந்து இலங்கையில வந்து தோல்வியை தழுவுறாரு. மனோவர்மன் தோல்வியை பற்றி கேள்விப்பட்ட நரசிம்மவர்மன் ஒரு பெரிய கடற்படையை வந்து இலங்கைக்கு அனுப்புறாரு. கடல் தள ஆதரவு பெற்ற இப்படை வந்து மனோவர்மனாக எதிரியை வந்து மனவர்மனோட எதிரியான அட்டதத்தனை வந்து போர்ல வந்து முறியடிக்கிறாங்க. அதே போர்ல வந்து அவனை வந்து கொல்லவும் செய்யறாங்க. அதுக்கப்புறமா மனவர்மனை வந்து இலங்கையோட அரசனா வந்து நரசிம்மவர்மனோட உதவியின் பேர்ல வந்து இலங்கையை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாருங்க.